சென்னையை சிங்கார சென்னையாக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகரத்துடைய பொறுப்பை மாநகராட்சி ஏற்ற பிறகு திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபா மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். அந்த 1000 கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட 6350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. 166 பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் இந்த பணிகளும் முடிவடைய இருக்கு. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுடைய அறிவுறுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அதேபோல் மேயர், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் இது 2வது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறேன். துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன். அவரும் நல்ல செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்களும் அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணிகளை இன்றைக்கு நான் மேற்பார்வையிட்டிருக்கிறேன். குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வரார், அறிக்கை கொடுக்கிறாரு, எக்ஸ்போலை பக்கத்திலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, கல்வித்துறையில் பின்தங்கி இருக்கணும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கும் உடைய எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்போ தெரியும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான அது இருக்கிறாரு. அவர் மீது இன்னமும் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி? பெரியாரை வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தல, பொருட்படுத்த தேவையில்லை. 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட், அப்போ தெரியும். சார், மத்திய பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்பு சார்? கடந்த முறை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. என்ன ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் ஏற்கனவே நடந்திருக்கு நாளைக்கு முன்னாடி. அதில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எடுத்து வெளியிட்டு சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம். நிதிநிலை அறிக்கை வெளியிட்டால் தானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது வேண்டுமென்று திட்டமிட்டு அங்கொன்று எங்கள் மாசில் தவறு கொண்டுவதை அது பெரிதாகி உதாகரமாக்கி செய்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துருக்கு.